Hello again guys. நம்ம வந்து பார்ட் 1 வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ப்ரொனவுனில் இப்போ பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். This slide is very important. Okay guys. Second guys. இப்போ ப்ரொனவுன்னா என்ன பார்த்தோம்? நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொனவுனோட லிஸ்டட் வந்து பார்க்குறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அதாவது ஷோபா ஆல்வேஸ் லவ்ஸ் டான்ஸிங். ஓகே, ஷீ வாண்ட்ஸ் டு கோ டு டான்ஸ் ஸ்கூல். ஷோபா வந்து எப்போவுமே டான்ஸ் பண்ணுறத விரும்புகிறான் அப்படிங்கிறாங்க. ஷீ வாண்ட்ஸ் டு கோ டு டான்ஸ் ஸ்கூல். அவள் அதனால் என்ன அப்படின்னா டான்ஸ் ஸ்கூலுக்கு போக விரும்புகிறா அப்படிங்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு ஷோபாங்கிறது என்னது? நவுன். ஓகே, ஆனால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்குன்னு வருது பாருங்கள். மறுபடியும் ஷோபான்னு சொல்கிறாங்களா? ஷீ வாண்ட்ஸ் டு கோ டு டான்ஸ் ஸ்கூல்ட்டு இல்லை, மறுபடியும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, இந்த ஷோபாவை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஷீ யூஸ் பண்ணுறாங்க. புரியுதா கைஸ்? இதுதான் ப்ரொனவுன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த above example the word she replaces the noun ஷோபா. above எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது இந்த வேர்ட் she என்னது? replaces the noun ஷோபாவை ரீப்ளேசஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ the word she is a pronoun. அப்போ இங்கே ஷீங்கிறது pronoun. ஓகேங்களா? நான் கொஸ்டின் கேட்கும்போது நீங்களும் என்ன செய்யணும்? அப்படியே ஆன்சர் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? ஓகே, ப்ரொனவுன் வந்து என்னென்னா எப்படிலாம் லிஸ்டட் பண்ணப்படுதுன்னு பாருங்கள். we, our, ours, us. Okay, they, their, theirs, them. You, your, yours. Okay guys, next பார்க்கலாம். he, his, him. she, hers, her. it, its. ஓகே, இதெல்லாம் மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுன்ஸ். அதனால தான் இது நான் வந்து இவ்வளோ லிஸ்டட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஐ, மீ, மைன், மைன். இதுதான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுன்ஸ். அப்போ முன்னாடி பார்த்தது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை விட அதிகமாக நமக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்காக தெரியுறது இந்த இதெல்லாம் நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போது இதில் வந்து ஒவ்வொரு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? செப்பரேட் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரொனவுன். நான் லாஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு பார்ட் 1 கொடுத்த ப்ரொனவுன் டைப்புன்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்தேன். அதில் இந்த காலம் படிக்க வேண்டாம். ஆமாம், அது படிக்க வேண்டாம். பட் இந்த காலம் நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு வரணும். இங்கே பாருங்கள், இந்த ஷோபா, ஷீ, இப்படி ஒரு சென்டென்ஸுக்கு அப்புறமோ இல்லை ஒரு கமா பொட்டேஷனுக்கு அப்புறமோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஆரம்பிக்கு அப்படின்னா அது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் சப்ஜெக்டாக தான் இருக்கும் கைஸ். ஓகே, இது என்னது? சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அந்த அதாவது சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. சரி, அந்த ஃபஸ்ட்டு வர்றது சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு வாங்க. அதான் என்ன அப்படின்னா இப்போ ஷோபான்னு வந்துட்டு அது நவுனுன்னு சொல்லிடுவாங்க. பட் அதுக்கு பதிலாக ஷீ வந்துச்சு அப்படின்னா இந்த ஷீங்கிறது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சரிங்களா? இங்கே இருக்க பார்த்தீங்களா ஷீ. ஓகே கைஸ், இப்போது நம்ம இது எல்லாத்துக்கும் மீனிங் பார்க்கலாம். ஐனா நான், வீணா என்னது? நாங்கள், யூனா என்னது? நீ இல்லைன்னா நீங்கள், தேனா என்னது? அவைகள் இல்லைன்னா அவர்கள். சரிங்களா? தேக்கு அவைகள் அண்டு அவர்கள் ரெண்டுமே அர்த்தம் வரும். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது. சரிங்களா? அது இல்லைன்னா இது. சரிங்களா? ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்லி வரும்போது இது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் வந்தால் ஆரம்பத்தில் வரும், அப்போ ஆப்ஜெக்ட் வந்தால் கடைசியில் வரும், மேக்ஸிமம் கடைசியில் வரும். சரிங்களா? இந்த சப்ஜெக்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சப்ஜெக்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதான் இந்த சப்ஜெக்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க, அதான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஐக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா ஐக்கு பதிலாக மீ வருங்க. சரியா? அதுக்கடுத்து விக்கு பதிலாக அஸ்ஸு வரும். யூ வந்துச்சுன்னா இந்த இடத்துல யூ வரும் ஆப்ஜெக்டில். தே வந்துச்சுன்னா தெம்முன்னு மாறும். சரிங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க, இது மனப்படமாக வச்சுக்கோங்க. ஹீ வந்துச்சுன்னா ஹிம்முன்னு மாறும், ஷீ வந்துச்சுன்னா ஹெர்ன்னு மாறும், இட்டு வந்துச்சுன்னா இட்டுன்னு தான் மாறும். சரிங்களா? அதே போல் யூ வந்தாலும் யூன்னு தான் ஆப்ஜெக்டில் வரும். சரிங்களா? அப்போ எது வந்து மாறாமல் இருக்குது? யூவும் இட்டும் எப்போவுமே சப்ஜெக்ட்லேயும் ஆப்ஜெக்ட்லேயும் ஒரே மாதிரி தான் வரும். சரிங்களா? ஓகே, ஆப்ஜெக்ட்னா என்னென்னு நான் சென்டென்ஸ் பாட்டர் படிக்கும்போது நம்ம படிக்கலாம்.
இப்போதைக்கு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்னா சப்ஜெக்ட்டுங்கிறது ஸ்டார்டிங்கில் வரும், ஆப்ஜெக்ட்டுங்கிறது எண்டில் வரும். சரிங்களா? இது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் எடுக்கும்போது ஐ வில் கிளியர். ஓகே, ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்த்துட்டோம். அப்போ பொசசிவ் ப்ரொனவுன்னா என்னதுங்க அப்படின்னு வரும். அப்புறம் பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்னதுங்க அப்படின்னு வரும். ஓகே கைஸ், இப்போ இது எல்லாம் ப்ரொனவுன் இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் எல்லாம் ப்ரொனவுன்னு சொன்னீங்களே, ஆனால் பொசசிவ் ப்ரொனவுன், பட் இங்கே பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு வந்துருக்கு. சரிங்களா? ஓகே, அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா மாடிஃபைஸ் த நவுன் அப்படிங்கிறனால தான் இது பொசசிவ் அட்ஜெக்ட்னு சொல்கிறாங்க, பொசசிவ் ப்ரொனவுன் கிடையாது. ப்ரொனவுனுங்கிறது வந்து நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணப்படும். சரிங்களா? அதனால் இந்த இடத்துல வந்து இது பொசசிவ் அட்ஜெக்டிவ்ங்காங்க. நான் அட்ஜெக்டிவ் கிளாஸஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது நல்லா வந்து சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு என்ன இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஐ வந்து சில இடங்களில் மையாக மாறும், சில இடங்களில் மைனாக மாறும். சரிங்களா? அதாவது என்னுடையன்னு சொல்லும் பொழுது மை அப்படின்னு சொல்லிட்டு மாறும். சரிங்களா? எனக்குரியது என்று சொல்லும் பொழுது மைன் என்று ஆகும். சரிங்களா? நிறைய பேர் தன்னோட ஃபோனில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படி வச்சுருப்பாங்கன்னா மைன் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அது சொந்தம். அவங்க ஒரு ஸ்பவுஸ் வந்து அவங்களுடைய இது லவ்வர்ஸ்லாம் அவங்களோட இதை வந்து அப்படி அவங்களோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு எனக்குரியதுன்னு சொல்லிட்டு நம்ம மைன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. மைன் அப்படின்னா நமக்குரிய நமக்கு மட்டும் உரிமையான ஒன்று. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மைனா உடைய என்று, அதாவது பொசசிவ் அட்ஜெக்டிவ் எல்லாமே உடைய என்ற அர்த்தத்தில் வரும். சரிங்களா? பொசசிவ் ப்ரொனவுன் எல்லாமே உரியது என்ற அர்த்தத்தில் வரும். கைஸ் அண்டர்ஸ்டுட்? ஓகே, அதாவது இப்போ பாருங்களேன், என்னுடைய எனக்குரியது, நம்முடைய நமக்குரியது, உங்களுடைய உங்களுக்குரியது, அவர்களுடைய அவர்களுக்குரியது, அவனுடைய அவனுக்குரியது, அவளுடைய அவளுக்குரியது, இதனுடைய இதற்குரியது. சரிங்களா? மைனா என்னுடைய, மைனா எனக்குரியது, அவர்னா எங்களுடைய, அவர்ஸ்னா எங்களுக்குரியது, இவர்னா உங்களுடைய, யுவர்ஸ்னா உங்களுக்குரியது, இல்லைனா உன்னுடைய, இல்லைனா உனக்குரியது. ஓகே, தோர்ஸ் தேர் அப்படின்னா அவர்களுடைய, இல்லைனா அவைகளுடைய, தேயர்ஸ் அப்படின்னா அவர்களுக்குரியது, இல்லைனா அவைகளுக்குரியது, ஹிஸ் அப்படின்னா அவனுடைய, ஹிஸ் அப்படின்னா சம்டைம்ஸ் ஹிஸ் வந்து மாறாது, சம்டைம்ஸ் பொசசிவ் எப்போவுமே பொசசிவ் ப்ரொனவுனில் சொல்லும்போது மாறாது. அவனுக்குரியதுனாலும் அவனுடையதுனாலும் ஹிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஹெர்னு அவளுடையது, ஹெர்ஸ் அப்படின்னா ஹெரோட எஸ் சேரும். சரிங்களா? ஹெர்ஸ் அப்படின்னா அவளுக்குரியது, இட்ஸும் மாறாது. சரிங்களா? அப்போ இட்ஸ்னா அதனுடைய, இல்லைன்னா இதனுடைய, இட்ஸ் அப்படின்னா அவனுக்குரியது, சாரி அதற்குரியது, இதற்குரியது. சரிங்களா? ஓகே, இப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ்ங்கிறது உடைய என்ற பொருளில் வரும், பொசசிவ் ப்ரொனவுனுங்கிறது உரியது என்ற பொருள் வரும். கைஸ் அண்டர்ஸ்டுட்? ஓகே கைஸ், we will go next slide. ஓகே கைஸ், இப்போ இதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இது பாருங்க கைஸ், சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ட்டு மாறுது. சரிங்களா? சப்ஜெக்ட் ப்ரொனவுன் இஸ் எ பர்சனல் ப்ரொனவுன் தட் இஸ் யூஸ்ட் அஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் வேர்ப். சரிங்களா? சப்ஜெக்ட் ப்ரொனவுனுங்கிறது ஒரு பர்சனல் ப்ரொனவுன் தாங்க. அது எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னா ஒரு வெர்போட சப்ஜெக்டாக வந்து பயன்படுத்தப்படுது. ஓகே கைஸ், நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, இது எல்லாமே என்னென்னா சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான். பட் அந்த வெர்போட சப்ஜெக்டாக என்ன அப்படின்னா இந்த பர்சனல் ப்ரொனவுன் வந்து பயன்படுத்தப்படுது. அதாவது இந்த ஹி, ஷி, இட் எல்லாமே. சரிங்களா? இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன், அதாவது ஸ்டார்டிங்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹி, ஷிங்கிறது என்னது சப்ஜெக்ட். சரிங்களா? சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இஸ்ஸுங்கிறது என்னது வெர்பு. மை அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் மைங்கிறது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தோமா பொசசிவ் அட்ஜெக்டிவ் உண்டு, பொசசிவ் அட்ஜெக்டிவ். சரிங்களா? அப்போது மை. ஃப்ரெண்டுனா என்னது நம்ம நார்மலாக நமக்கு தெரியும், மை ஃப்ரெண்ட். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பாருங்கள், இட்டுனா என்னது, இங்கே இதில் எது வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன், இட்டுங்கிறது என்னது சப்ஜெக்ட் ப்ரொனவுன். சரிங்களா? ஓகே, இஸ்ஸுங்கிறது என்னது வேர்ப். மை டாக் அப்படிங்கிறது என்னது, இப்போ தான் மை சொன்னேன் பொசசிவ் அட்ஜெக்டிவ். அது மாதிரி மைங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகே கைஸ்,
they are reading, they are reading. இது அட்ஜெக்டிவ்னா அட்ஜெக்ட்னு சொல்லிடாதுங்க மை அப்படிங்கிறது. நோ, இது அட்ஜெக்டிவ் கிடையாது. இது ஆக்சுவலாக ப்ரொனோனில் ஒரு வகை. சரிங்களா, அதுக்கு பேர் பொசசிவ் ப்ரொனோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேங்கிறது என்னது, சப்ஜெக்ட் ப்ரொனோன். ஆறுங்கிறது வெர்பு, ரீடிங்கிறதும் மெயின் வெர்பு. சரிங்களா, ஆறுங்கிறது பி வெர்பு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வெர்ப் கிளாஸில் எடுக்கும்போது சொல்லித்தரேன். சரிங்களா. Okay guys, one second guys. Guys, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அடுத்து என்னென்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்க்க போகிறோம். And object pronoun is type of personal pronoun that replaces a noun with an object. அதாவது ஆப்ஜெக்டோட இருக்கக்கூடிய நவுனை வந்து ரீப்ளேசஸ் பண்ணும். சரிங்களா, அதாவது பர்சனல் ப்ரொனவுன் என்ன அப்படின்னா, பர்சனல் ப்ரொனவுன் எல்லாமே என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டோடு இருக்கக்கூடிய ஒரு நவுன். ஆப்ஜெக்ட் வந்து நவுன் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அதை வந்து என்னென்னா ரீப்ளேஸ் பண்ணுவோம் அந்த பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்றதாக தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னாங்க. நீ, அஸ், யூ, ஹிம்மு, ஹெர்ரு, இட்டு, தம். சரிங்களா, இது எல்லாமே என்னென்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், த பெயிண்டிங் இஸ் டன் பை மீ. த பெயிண்டிங் இஸ் டன் பை மீ. த பெயிண்டிங்கிறது நவுன், இஸ்ஸுங்கிறது வேர்ப், டன்னுங்கிறது என்னது டன்னுங்கிறது இஸ்ஸுங்கிறது பி வெர்பு, டன்னுங்கிறது இங்கே மெயின் வெர்ப் காய்ஸ். ஓகேவா, பைங்கிறது ப்ரிப்போசிஷன். இதெல்லாம் நமக்கு இங்கே தேவையில்லை, நம்ம கிளாஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். பட் இங்கே எது தேவை அப்படின்னா இந்த மீங்கிறது நமக்கு தேவை. இந்த மீங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இந்த ஓகேவா, மீங்கிறது என்னது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். சரிங்களா, உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நான் சொன்ன உங்கள்கிட்ட மீங்கிறது மேக்ஸிமம் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் கடைசியில் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பட் எல்லா நேரம் வராது, ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இட் வில் கம் அட் எண்ட். ஓகே, கடைசியில் தான் இது என்ன செய்யும் அப்படின்னா வரும். ஓகே, he called them, he called them, he called them. சரிங்களா, he அவன் called அழைத்தான், them அவர்களை அழைத்தான். சரிங்களா, them அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் பண்ணும். சரிங்களா, ஓகே. I will give you a book. ஓகேங்களா, I will give நான் உங்களுக்கு கொடுப்பேன், you உங்களுக்கு கொடுப்பேன், a book ஒரு புக்கை கொடுப்பேன். இதில் எது ஆப்ஜெக்ட் பண்ணும் சொல்லுங்க பார்ப்போம். you is a ஆப்ஜெக்ட் பண்ணும், பட் கடைசியில் வரல இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். சரிங்களா, அது பக்கத்தில் புக்கு வந்துடும். சரிங்களா, ஓகே. நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்கும்போது இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது டு ஷோ சம்திங் பிலாங்ஸ் டு சம்படி. அதாவது பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு காட்டணும். அதாவது சம்திங் ஏதாவது ஒன்றை வந்து காட்டணும். சில பேருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். சரிங்களா, இந்த பொசசிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது to replace the possessive adjective, to replace the possessive adjective. அதாவது possessive adjective இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறது தான் யார், இந்த possessive pronoun அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே கைஸ். இப்போ பார்ப்போமா. மை ஷர்ட் இஸ் க்ரீன். மை ஷர்ட் இஸ் க்ரீன். என்னோட ஷர்ட்டு வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஓகே, அப்போது இதை எப்படி மாற்றணும்? க்ரீன் ஷர்ட் இஸ் மைன். க்ரீன் ஷர்ட் இஸ் மைன். மைனா என்னோட ஷர்ட்டு க்ரீன் கலரில் இருக்குது. இப்படியும் சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்லலாம்? க்ரீன் ஷர்ட் இஸ் மைன். ஒரு ஷர்ட் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, இல்லைனா ஒரு சாரீ வந்து க்ரீன் கலரில் இருக்குது, இல்லைனா ஒரு சுடிதார் ஒரு க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா க்ரீன் saree இஸ் மைன். தட் க்ரீன் saree இஸ் மைன். ஓகே, தட் க்ரீன் ட்ரெஸ் இஸ் மைன். ஓகே, யூ கேன் டெல் லைக் திஸ். ஓகே கைஸ், ஓகே. இப்போ யுவர் புக் இஸ் நியூ. யுவர் புக் இஸ் நியூ. உங்களுடைய புத்தகம் புதுமையாக இருக்குது. இதை எப்படி நீங்கள் சொல்லணும்? யுவர் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சொல்வீங்க? யுவர் அப்படிங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ்ங்க. ஓகேங்களா, இதை எப்படி பொசசிவ் ப்ரொனவுனில் சொல்லணும்? சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள் எப்படி சொல்லணும்? நியூ புக். நியூ புக் இஸ் யுவர்ஸ். இந்த புதிய புத்தகம் உங்களுக்குரியது. புரியுதா? உங்களுடைய புத்தகம் புதுசாக இருக்குது. இந்த இடத்துல எப்படி சொல்லணும்? இந்த புது புக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்குரியது. ஸோ இப்படியும் நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து உருவாக்கலாம். இப்படியும் நம்ம ஸ்பீக்கிங் கொடுக்கலாம். சரிங்களா, ஹெர் டாக் இஸ் ஸ்மால். அவளோட டாக் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குங்க அப்படி சொல்லணும். ஸ்மால் டாக் இஸ் ஹெர்ஸ். அந்த ஸ்மால் டாக் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மால் டாக் அது வந்து அவளுக்குரியதாக இருக்கிறது. சரிங்களா, அவர் பேர்ட் இஸ் நாய்ஸி. அவர் பேர்ட் இஸ் நாய்ஸி.
அப்போ நீங்கள் அந்த இடத்துல எப்படி சொல்வீங்க? அதாவது அவர் பேர்ட் இஸ் நாய்ஸ்னா இந்த பறவை வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ நீங்கள் இதை எப்படி சொல்வீங்க? எங்களோட பறவை சத்தம் போட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்போது அதை நீங்கள் எப்படி சொல்வீங்க? பொசசிவ் ப்ரொனவுனில் சொல்லும்போது, பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து பொசசிவ் ப்ரொனவுனில் சொல்லும்போது என் கூட சொல்லுங்கள். எப்படி சொல்லணும் அப்படின்னா, the noisy bird is ours. Noisy bird is ours. guys புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதாவது இந்த நாய்ஸி பேர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சத்தம் போட்டுகிட்டே இருக்க பறவை வந்து எங்களுக்குரியது, ஓகேவா, நம்முடையது, நமக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஓகே கைஸ், இது என்னோட வந்து இந்த கிராமர் செஷன் முடிஞ்சிருச்சு. ஸ்பீக்கிங் பார்ட்டும் இதில் நிறையா வந்து பார்த்துட்டோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸசைஸாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு அனுப்பியிருப்பேன், ஸ்லைட்ஸ் எல்லாமே அனுப்பியிருப்பேன். இது எல்லாமே என்னென்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு நான் காப்பி மாதிரி கொடுத்துட்டேன்னா நீங்கள் ஆன்லைனில் காப்பி பண்ணி நிறையா பார்ப்பீங்க, சரிங்களா? இது வந்து நீங்களே சும்மா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதனால தான் ஒரு ஹார்ட் காப்பி மாதிரி கொடுக்குறேன். ட்ரெடிஷ்னல் வே அப்படிங்கும்போது நீங்கள் எழுதியும் வச்சு கொடுப்பீங்க, சரிங்களா? அதனால தான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த பார்ட் 3ல் வந்து நம்ம ஸ்பீக்கிங் ப்ராக்டிசஸ் பார்க்கலாம். இந்த ப்ரொனவுன் ரிலேட்டடாக சரிங்களா? இது எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நான் குரூப்பில் அனுப்பியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் எனக்கு சென்ட் பண்ணாலும் ஓகே தான். ஆர்எல்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் எல்லாத்தையும் டாஸ்க் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. எக்ஸசைஸ் எல்லாமே டன் அப்படிங்கிறதுக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டுட்டு எனக்கு நீங்கள் ஸ்பீக்கிங்க்கு மட்டும் வாய்ஸ் நோட்டு போட்டுருங்க, சரிங்களா? ஓகே கைஸ், நம்ம பார்ட் 3 பார்க்கலாம். தேங்க்யூ.